ஸோ பார்க்கிங்கை பற்றி பேசணும் அப்படின்னா, நீங்கள் குணச்சித்திர நடிகராக தான் அந்த அவார்டை வாங்கியிருக்கிறீங்கல்ல. சில பேர் அதை வந்து வில்லன் அப்படின்னு கூட ஃப்ரேம் பண்ணுறாங்க. வில்லன் அப்படிங்கிற கேட்டகரியில் கூட அந்த படத்துக்கு நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கிறீங்கல்ல. ஸோ நீங்கள் அந்த கேரக்டரை குணச்சித்திர நடிகராக பார்க்குறீங்களா, சப்போர்ட்டிங் ரோலாக பார்க்குறீங்களா, இல்லை வில்லன் ரோலாக பார்க்குறீங்களா சார்? இல்லை சார், நான் வந்து அந்த ஒரு ஒரு மனிதனுக்குள் வந்து நல்ல குணமும் உண்டு, தீய குணமும் உண்டு சார். எப்போ எது ஜாஸ்தி ஆகுதுங்கிறது தான் அங்கே அந்த வில்லங்கத்தை கொண்டு வர்றது. அந்த மாதிரி வந்து இவன் ஆரம்பத்தில் நல்லா தானே இருந்தான். அவங்க என்ன வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டான், விருந்தெல்லாம் போட்டான், கொண்டான், எல்லாம் பண்ணான். கார் வாங்கினோன்னா கொஞ்சம் லேசாக அவனுக்குள்ளே அது ஏறுது. அப்போ இவனுக்கிட்ட பைக்கு தானே இருக்குது தங்கிட்ட அப்படின்றது. அது நிறுத்தும்போது கொஞ்சம் அது இதாகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்படியே வந்து கடைசியில் அந்த வீல் நட்டை கட்டுற அளவுக்கு வருது. இது எல்லாத்தையும் அது காண்பித்தது முகத்தில் வந்து அந்த உணர்ச்சிகளை காண்பித்தது வேண்டுமானால் நானாக இருக்கலாம். இப்படி காண்பிக்க வேண்டும்னு சொன்னது எனது அன்பு மகன் இயக்குனர் ராம்குமார் தானே. இந்த வாய்ப்பை எனக்கு வந்து அளித்தது அவர்தான். அதே மாதிரி வந்து தம்பி தயாரிப்பாளர் சினீஷ் அவர்கள், அவர் தான் முதல்ல சொன்னார், நீங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு முதலே சொல்லிட்டார். அப்போவே சொன்னார் அவர், கிடைக்கட்டும், ரைட், பரவாயில்ல அப்படின்னு, நீங்கள் பார்த்துட்டே இருங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையிலேயே சொல்கிறேன் அப்படின்னு அவர் தான் ஆணித்தரமாக அடித்து சொன்னார். அந்த மாதிரி ரைட், ஓகே, இறைவன் அருள், தமிழ் மக்களுடைய பேராதரவு, ரசிகப் பெருமக்களுடைய பேராதரவு, பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுடைய ஆதரவு, இறைவனுடைய அருள், என்னை பெற்றவர்களுடைய, என் குடும்பத்தாருடைய ஆதரவு, இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி அந்த ஜூரிஸ் வந்து அவர்களுடைய கருணை எனக்கு வந்து இந்த நேஷ்னல் அவார்டு கிடைக்கிறதுக்கு